ஹாய் வெல்கம் டு ஜம்னாஸ் குக்கிங் டைரிஸ். இன்றைக்கி வந்து வீடியோவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மதியம் லஞ்ச், ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணேன்றதை தான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுன்னு யோசனையை விட பையனுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் என்ன கொடுத்து அனுப்புறதுன்னு பெரிய யோசனையாக இருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, பச்சை கொண்டக்கடலை, மக்காச்சோளத்தெல்லாம் வேக வச்சு கொடுத்துருவேன். இல்லை பழம் கொடுத்து விடுவேன். இதை தவிர்த்து அவர் வேறு எதுவும் சாப்பிட மாட்டார். இன்றைக்கி மக்காச்சோளம் தான் வேக வச்சு கொடுத்து விட்டேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவகோடா இருந்தது. அதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, மிளகு, உப்பு சேர்த்து வீட் பிரெட் இருந்தது. அதில் வச்சு டோஸ்ட் போட்டு ரெடி பண்ணேன். என்னதான் இருந்தாலும் காலையில் அந்த இட்லி, தோசை, அதுக்கு காரமாக ஒரு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா தான் பிரேக்ஃபாஸ்ட்டே ஃபுல்லான மாதிரியே இருக்குது. இட்லி மாவு இருந்துட்டால் போதும், காலையிலே கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் போகும். இட்லி மாவு இல்லைன்னா என்ன செய்கிறதுனே குழப்பமாக இருக்கும். இட்லி மாவை மொத்தமாக அரைச்சி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணுறதை விட 2 நாளைக்கு ஒரு தடவை வர மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துப்பேன். மிக்சியில் போடுறது ஈஸியாகவும் இருக்கும். ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணவும் வேண்டாம் இல்லையா? அதனால் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறது. லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் சாதம். நெய் விட்டு பட்டை, லவங்கம் தாளிச்சிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், உப்பு, தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க விட்டு பாஸ்மதி அரிசி சேர்த்து தம் போட்டுட்டு இறக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு சிக்கன் 65யும் கோபி பன்னீர் டிக்காவும் ரெடி பண்ணேன். சிக்கன் 65க்கு வந்து மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், உப்பு, முட்டை இதெல்லாம் அடித்து விட்டு ஒரு 1/2 hour ஊற விட்டுட்டேன். அப்புறம் ஏர் ஃப்ரையில் வச்சு எடுத்துக்கிட்டேன். எண்ணெயிலலாம் பொரிக்கலை. ஒரு 25 minutes எடுத்து வச்சேன். நல்லாவே வந்தது. ஏர் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரீசண்டாக தான் வாங்கினது. எண்ணெயில் பொரிக்க வேண்டியதெல்லாம் இதில் வச்சு எடுத்துக்கலாம்னு தான் வாங்கினேன். சிக்கனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஓகே, நல்லா சாஃப்டாகவே இருந்துச்சு. ஏன்னா மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கணும். அதனால் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. மற்றபடி டேஸ்ட் வைஸ் எல்லாம் ஓகே, நல்லா இருந்தது. அடுத்து கோபி பன்னீர் டிக்காவுக்கு வந்து முந்திரி பருப்பு, பன்னீர், தயிர், கொத்தமல்லி தழை இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கடலை மாவு, உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர் சேர்த்து தண்ணி விட்டு அதை ஒரு மாவு மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் காலிஃப்ளவரை 2 நிமிஷத்துக்கு வேக வச்சு ரெடி பண்ண மாவில் துவச்சி எடுத்து அதையும் நான் ஏர் ஃப்ரையில் தான் வச்சு எடுத்தேன், பொரிக்கலை. இதுதான் லஞ்சுக்கு. அப்புறம் லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் இருந்தது, வீட்டு வேலையெல்லாம். அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி ரொட்டீன் ஒரு 5 o'clock போல் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணேன். ப்ரௌன் அவலை கழுவி ஊற வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணேன். அப்புறம் ஊற வச்ச அவலில் கொஞ்சம் அரிசி மாவு, உப்பு சேர்த்து ஒரு உருண்டை பண்ணி அதில் வந்து ஸ்டஃபிங்கை வச்சு குழி பணியாரம் கல்லில் வச்சு எடுத்துட்டேன். எண்ணெயில் பொரிக்கலை. எண்ணெயில் பொரிச்சிருந்தா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்திருக்கும். பட் ஓகே, இதுவும் பார்க்க நல்லாவே இருந்தது. டேஸ்ட் வைஸும் ஓகே. நைட்டு வந்து தேங்காய் பால் சாதம், இந்த குழி பணியாரம்லாம் இருந்தது. அதனால் நான் அதோடு விட்டுட்டேன். நைட்டு எதுவும் செய்யலை. இவ்வளோ தான் இன்றைக்கி வந்து என்னோடய மெனு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.